இது நம்ம வீட்டோட லிவிங் ஹால். நம்ம லிவிங் ஹாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டபுள் ஸ்பேஸாக டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த டபுள் ஸ்பேஸுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஆர்ச் டிசைன் கொடுத்துட்டு வால்பேப்பர் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டுக்கு ஓடிஎஸ் கொடுத்து டஃபன் கிளாஸ் போட்டிருக்கோம். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத் ஏரியா. இது வந்து இங்கே வந்து சின்னதாக ஒரு நீச் கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகுவார் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம லேட்டஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு 3 BHK ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. என்ட்ரானே 10x15 சைஸில் ஒரு கார் பார்க்கிங்கில் இபி பாக்ஸோட ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கோம். அண்டு அண்டர் ஸ்டேர் கேஸில் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கோம். இது நம்ம வீட்டோட லிவிங் ஹால். நம்ம லிவிங் ஹாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டபுள் ஸ்பேஸாக டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த டபுள் ஸ்பேஸுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஆர்ச் டிசைன் கொடுத்துட்டு வால்பேப்பர் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டுக்கு ஓடிஎஸ் கொடுத்து டஃபன் கிளாஸ் போட்டிருக்கோம். இந்த டபுள் ஸ்பேஸ் அண்ட் இந்த ஓடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிச்சமாக ஏர் வென்டிலேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். கர்வ் டிசைனில் மினிமலான ஒரு டிவி யூனிட்டுக்கு மேலே இந்த சீலிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வாக்ஸ் பேனலில் டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம மாடுலர் கிச்சனில் ஸ்பேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கர் யூனிட், ஏ பாட்டில் புல் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ரேக்ஸ் அண்டு லாஃப்ட் ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு புல் அவுட் டால் யூனிட். இந்த இடத்துல நம்ம டிஷ் வாஷருக்காக ஸ்பேஸ் கொடுத்து பைப்பிங்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். புல் அவுட் ட்ராயர்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா BWP கிரேட் பிளைவுட் அண்ட் மெரினோ பிராண்ட் லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேபர் பிராண்ட் சிம்னி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் ப்ரொவிஷனுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேம்பு விக்கர் பேஸ்கெட்டுக்கு பதில் ப்ரெஃபரேட்டட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். பேம்பு பேஸ்கெட் யூஸ் பண்ண 4 அடைவில் பிரிஞ்சு வந்துடும். அதனால வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிஃபரேட்டட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு வந்து நம்ம பேம்பு கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். நம்ம வந்து இங்கே ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே சின்னதாக வந்து ஒரு ஸ்டடி யூனிட் அண்ட் ஸ்லைடிங் வார்ட்ரோப் அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி புல் அவுட். புல் அவுட் ட்ராயர் வித் கிளாஸ். நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட வாக்கிங்லேயும் நம்ம அதே மாதிரி ஸ்லைடிங் வார்ட்ரோப் வித் லாஃப்ட் ஸ்டோரேஜோட டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அண்ட் சாரி புல் அவுட் அண்ட் ட்ராயர் புல் அவுட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்கோம். மிரர் வித் ஸ்டோரேஜ் ஷெல்ஃப். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமோட பாத்ரூம். நெக்ஸ்ட்டு ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசரில் வந்து மொராக்கன் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஃபுல்லாக ப்ரொஃபைல் லைட்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு லேண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காகவும் காற்றுக்காகவும் ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரெயில் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீக்வுட்டில் ஹேண்டில் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட காரிடார் இது. நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த டபுள் ஸ்பேஸில் லிவிங் ஹால் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். அதே மாதிரி இங்கே சிமிலராக கீழே பார்த்த மாதிரியே வந்து ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி ப்ரொஃபைல் லைட் டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 சைடுமே விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ண விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ வித் மஸ்கிட்டோ மெஷ்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிளைண்ட் கேட்டதுனால நம்ம சின்னதாக ஒரு மேன்டிவ் யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அண்டு லாஃப்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து நம்ம ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியா ரெண்டுமே வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் கமோட். சென்டரில் வந்து ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்கோம். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத் ஏரியா. இது வந்து இங்கே வந்து சின்னதாக ஒரு நீச் கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகுவார் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் அண்டு லாஃப்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் அவுட் மிரர் யூனிட். ட்ராயர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல் அவுட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அண்ட் வித் கிளாஸ். கிட்ஸ் பெட்ரூமில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்துருக்கோம். கிட்ஸ் பெட்ரூமில் அட்டாச் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட டெரஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஎஸ் கொடுத்து மேலே வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். பைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க ஹாட் ஏரை வெளியில் வரதுக்காக பைப்ஸை வந்து நம்ம வென்டிலேஷனுக்காக ஓப்பனாக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ரூம். டெரஸில் உங்கள் டைமை பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அழகான சீட் அவுட் கார்டன். நம்ம பார்த்த இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் பெருமகையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25/35 875 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்னென்ன ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து காலம்ஸ், பீம்ஸ் அண்ட் ரூஃபில் இருக்க ஸ்டீல் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ஸை வந்து சைட் இன்ஜினியர் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. இதே மாதிரி உங்கள் வீட்டையும் ஆர்டிஃபிஷியல் டிசைன் அண்ட் குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அர்பன் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வேலூர் சத்தோச்சலூர் லொக்கேட் ஆகிருக்கோம். தேங்க்யூ.